நம்மளெல்லாம் ஏன் தெரியுமா அரசாங்கம் பிஸியா வச்சிருக்கு? குறிப்பா ஸ்கூல்ல குழந்தைகளுக்கெல்லாம் ஏன் தெரியுமா ஹோம் ஒர்க்ஸ் குடுக்குறாங்க? குழந்தை சிந்திக்கவே கூடாது. யாரும் சிந்திக்கக்கூடாதுங்க. ஏன் தெரியுமா லோன் குடுக்குறாங்க கூப்ட்டு, கூப்ட்டு? சிந்திக்கவே கூடாது. ஓடிட்டே இருக்கணும். ஃபோன் தட்டிட்டே இருக்கணும். வேலைக்கு போகாம சும்மா இருந்துறக்கூடாது. அடிக்கடி ஏன் ஜெர்மன் ஜெர்மன் சொல்றோம்னா, ஜெர்மன்ல ஹோம் ஒர்க் கிடையாதுங்க. ஜெர்மன பத்தி கேள்விப்பட்டு ஆச்சரியமா இருக்குங்க. அங்கேயும் இஎம்ஐலாம் கட்டுறாங்க, லோன்லாம் வாங்குறாங்க. ஆச்சரியப்படுவீங்க. அங்க ஒரு கம்பெனில வேலை செய்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். மாசம் 5,00,000 சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். திடீர்னு உங்களுக்கு வேலை செய்ய புடிக்கல. புடிக்கலைங்க. ஒண்ணு லெட்டர் எழுதலாம் மேனேஜருக்கு. எனக்கு இந்த வேலை செய்ய புடிக்கல. ரீசன்லாம் சொல்ல வேண்டாம். எனக்கு வேலை செய்றதுக்கு போர் அடிக்குது. நான் உடனே ரிசைன் பண்ணி குடுக்கலாங்க. அவரு படிச்சு பார்த்துட்டு, ஓகே வெரி குட்பாருங்க. நம்ம ஊர்ல திட்டுவாங்க இல்லையா? திட்டலாம் மாட்டாங்க. குட். உனக்கு பிடிக்கலையா? இன்னைக்கே போம்பாங்க. வந்துட்டு கடைசியா வேலை செய்யும்போது வாங்குன சம்பளத்த கவர்ன்மென்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அடுத்த மாசத்துலருந்து கவர்ன்மென்ட் அந்த சம்பளம் குடுத்துரும். நீங்க வேலைக்கு போ வேண்டாம். உண்மையிலேங்க. சாதாரணமா சொல்லீங்க. அப்ப உங்களுக்கு கமிட்மென்ட் இல்லைங்க. திங்க் பண்றாங்க. 3 மாசம் வீட்ல இருப்பாங்க. போர் அடிச்சிரும். உடனே வேலைக்கு போயிருவாங்க. காசு கிடைக்குது வீட்ல உட்கார்ந்திருக்க மாட்டாங்க. திங்க் பண்றாங்க இல்லையா? 3 மாசம் சும்மா இருந்து எல்லாமே புரிஞ்சிரும். மறுபடியும் வேலைக்கு போவாங்க. திங்க் பண்றதுக்கு நேரம் ஒதுக்குவாங்க. ஜெர்மன்ல இருந்து சில பேர் கெஸ்ட் வருவாங்க. நம்ம வீட்டுக்கு வருவான்னு வச்சுக்கங்களேன். ஒரு 1 ஹவர் பேசிட்டு இருப்போம். திடீர்னு, சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், சாரி சார். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரட்டான்னு கேட்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஒரு 30 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு வரட்டான்ட்டு கதவு சாத்தி உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஓகே சார் அப்படிம்பாங்க. நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதே இல்லைங்க. நமக்கெல்லாம் தெரியாத விஷயம். ரெஸ்ட் எடுக்கிறது, திங்க் பண்றது, சும்மா இருக்கிறது யாருக்குமே தெரியலைங்க. ஒண்ணு பண்ணிட்டான். உங்கள கொண்டு போய் ஒரு ரூம்ல அடைச்சு வைக்கிறேன். அந்த ரூம்ல செல்போன் இல்ல, டிவி இல்ல, நியூஸ் பேப்பர் இல்ல. உங்க செல்போனையும் புடுங்கிடுறேன். ஒரு ரூம்ல. உட்கார வச்சா என்ன பண்ணுவீங்க? அப்படியே டென்ஷன் ஆயிருவீங்க. கொடுமை அப்படிம்பீங்க. என்ன கூட சந்தோஷமா இருக்கேன். திங்க் பண்ண நேரம் கழிச்சு நான் பாட்டுக்கு திங்க் பண்ணிட்டு இருக்கேன்.